வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிறாரு, முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலர்களையுமே மாத்த போறாரு. ஒரு 19 மாவட்ட செயலர்களுடைய பதவியை புடுங்க போறாரு. புடுங்கிட்டு அவங்களுக்கு மாநில பதவி கொடுக்க போறாரு. இது ஏன் அவர் பண்றாரு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இது செய்யறதுனால என்ன மாற்றம் வரும்? இல்லை இது அவருடைய நப்பாசையா? இது நிஜமாலுமே அதிகாரப்பூர்வமான தகவலா? அப்படிங்கிற கருத்துக்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ. சபரிவாசன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும், திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களின் மகனுமாகிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் போயிருந்தார். லண்டன் போயிருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாரு, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எப்போவுமே லண்டன் போனார் அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே திரும்பி வந்துடுவார். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகி மனசை ஆளை காணோம். என்னடா ஏதுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அவர் அங்கே உட்காந்து ஒரு மேப்பு போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் போட்ட அந்த மேப்போடைய வெளிப்பாடு, அவர் போட்ட அந்த மேப்போடைய எக்ஸிக்யூட்டிங் பிளானு, இதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, திமுகவினுடைய படுதோல்விக்கு இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இந்த தடவை எத்தனை சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க? ரொம்ப சொற்பமான தொகுதிகள் தான் பிடிச்சிருக்காங்க. இதை வந்து படுதோல்வி திமுகவுக்கு. இப்படிப்பட்ட அந்த படுதோல்வி அடைந்த திமுக கட்சி என்ன பண்ணுறது, இந்த தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கலப்பணி எடுத்து பார்க்குறாங்க, ஒரு ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, திமுகவுடைய இந்த படுதோல்விக்கு யார் காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சரிபாதி தலைமுறை 2 காரணங்கள். ஒன்று வந்து மாவட்ட செயலர்கள் அப்படின்னும், 2வது பாதி ஜென்சின்னு சொல்லக்கூடிய 1990லேருந்து 2005க்கு உட்பட்ட இந்த 15 வருஷ கேப்பில் பிறந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை மாற்றி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிய வந்திருக்குது. சரி, ஓகே, இது என்ன பண்ணலாம்? இந்த இளைய தலைமுறையை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு தப்பு இவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் தோற்று பயங்கரமாக மூக்கு உடஞ்சி போனாலே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டோட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு 200 ஊபிசியும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஜென்சி வாக்கு டிஎம்கேவுக்கு அப்படின்ட்டு எல்லாம் ஜெயிச்சு முடித்து விஜய் ஆட்சிக்கு போயிட்டாரு. இவங்க தோற்று முடிச்சுட்டு இப்போ தான் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஜென்சி ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம், இளைய தலைமுறை ஓட்டு ரொம்ப முக்கியம்ன்ட்டு. இந்த இளைய தலைமுறை என்ன பண்ணிவிட்டாங்க, விஜயோடைய சினிமா முகத்தை பார்த்துட்டு, சினிமாவுடைய அட்டென்ஷனை பார்த்துட்டு, சினிமாவுடைய ஹீரோயிசத்தை பார்த்துட்டு, இவர் நிஜத்துலேயும் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பவராச்சு. இந்தியாவினுடைய முதுகெலும்பு இளைஞர்கள் தானே. இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்தை போலவே இந்தியாவுடைய இன்னொரு முதுகெலும்பு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இளைஞர்கள். இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள், இந்தியாவை இயக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்தை பாஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன கருத்தை பாஸ் பண்ணிக்கிறாங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்ப்பா, நான் இல்லை, நான் என்ன கருமத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவேன், நான் இல்லை, இந்த மாதிரி நான் ஓட்டு போடுறேன்ப்பா, நீ விஜய்க்கு ஓட்டு போடப்பா, நீ விஜய்க்கு ஓட்டு போடுறியா அவங்களையும் போட சொல்லுப்பா. இதே மாதிரி சொல்லி இந்த மாதிரியே எல்லாம் பரவி மிகப்பெரிய விஷயம் நடக்குது. என்ன நடக்குது, விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய ஜென்சி ஜென்ரேஷனுடைய ஓட்டு அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சூர்யா அவர்களுடைய தம்பி கார்த்தி, கைதி படத்தில் நடித்தார்ல கார்த்தி, பருத்தி வீரன் கார்த்தி, பையா, இப்படி வெற்றி படங்களை நடித்த 1001 போன்ற படங்களை நடித்த கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நடிச்சிருப்பார் சகுனின்ற படத்தில். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமல் அப்படின்னு 2 பேரில், ரஜினிங்கிற பேரில் சந்தானமும், கமல் அப்படிங்கிற பேரில் கார்த்தி நடிச்சிருப்பாங்க. அந்த கார்த்தி என்ன பண்ணுவாங்க, ராதிகா அவர்களை சென்னை மாவட்டத்தினுடைய மாநகர மேயராக அவங்கள வந்து நான் உட்கார வைக்கிறேன், எலெக்ஷனை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சின்ன குழந்தைங்களை போயிட்டு கிரிக்கெட் போட்டி நடத்துவார். கிரிக்கெட் போட்டி நடத்தி அந்த குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணி இழுப்பார். அப்படி இழுக்கும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், எலெக்ஷன் டைமில் அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட போகும்போது சொல்லுவோம் அந்த பிள்ளைங்களாம், அம்மா நீ வந்து ஆட்சிக்கே ஓட்டு போடு, நீ கண்டிப்பாக ஆட்சிக்கு தான் ஓட்டு போடணும், ஆட்சி ஜெயிச்சாங்கன்னா தான் இந்த நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. உங்கள் சின்ன குழந்தைங்களாம் வந்து வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, பெத்த பிள்ளைங்க மூஞ்சுக்கோசரம் அவங்க பிள்ளைங்களாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட, அவங்க அப்பா அம்மா போய் விஜய்க்கு ஓட்டு போட, இதில் வேறு ஒரு சில சின்ன பிள்ளைங்களாம் தலையில் அந்த
அப்பா அம்மாவோடைய கையெடுத்து குழந்தைங்க தலையில் வச்சு நீ எனக்கு சத்தியம் பண்ணு, நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், நீ சத்தியம் பண்ணு, நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அவங்க அப்பா அம்மாவை டார்கெட் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே தவிர மித்தபடி அவர் வந்து கொள்கை ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியோ இதை பண்ணி அதை பண்ணியெல்லாம் வரல. என் மேலே பழியை போட்டாங்க, என் மேலே பழியை போட்டாங்க, என் மேலே பழியை போட்டாங்க, என் மேலே பழியை போட்டாங்கன்னு அந்த ஒரு வசனத்தை வச்சு அவர் வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டாரா? தோற்று போன திமுகவுக்கு ஒரு காரணம் வந்து ஜென்சின்னு சொல்லக்கூடிய தலைமுறையா, இன்னொரு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா குட்டி குட்டி சிற்றரசர்கள் பேரரசர்கள்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக சரியாக தங்களுடைய கடமையை செய்யலை. இப்போ எலெக்ஷனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறதுலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவான அணிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டணி கட்சிகள் இவங்க அனைவரையுமே ஆதரித்து சரியாக போகல, ஓட்டுக்கு கொடுத்த பணத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கலை. இவங்கெல்லாம் மாவட்ட செயலர்கள் பெரும்பாலானவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க அல்லது மாவட்ட செயலரோட பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளும் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் இவங்க ஜெயிக்கிறதுக்குமான வேலைகளை மட்டும்தான் முழுசாக பார்த்தாங்களே தவிர மித்தபடி இவங்க வந்து பார்த்தோம்னா கட்சி ஜெயிக்கிறதுக்கோசரம் உண்மையாலுமே பாடுபடல. அதனால் இந்த மாவட்ட செயலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூண்டோட களை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாராம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டம் இருக்குது. அந்த 38 மாவட்டங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் கிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டங்களில் 2ஆகவும், ஒரு சில மாவட்டங்களில் 3ஆகவும், ஒரு சில மாவட்டங்களில் 4ஆகவும், ஒரு சில மாவட்டங்களில் 5ஆவுமே கூட பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பிரித்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்களையும் 3 தொகுதி 4 தொகுதி 1 தொகுதி 2 தொகுதி வர மாதிரிலாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத மாதிரி புலிகேசியில் வடிவேல் சொல்லுவார்ல, நான் கழிவறையில் கடையில் உட்காந்துருக்கும் பொழுது கனப்பொழுதில் தோன்றியது இந்த யோசனை, எப்படி இருக்குது இந்த சிந்தனை, இந்த தலை இந்த உடலுடன் இணைய போகிறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஒரு பைல்வான் உடம்பை புலிகேசி உடம்பு மாதிரி வரைஞ்சி வைப்பார். இந்த உனக்கு யோசனை எங்கே வந்துருச்சுன்னு சொல்லி என் மந்திரி கேட்கும்போது நான் கக்கூஸில் இருக்கும்போது வந்துச்சு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு யோசனை இல்லை, இதை யோசனையை பிரதிபலிக்கிறதுக்கோசரம் தான் அவர் அங்கே போனாரோ என்னமோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் எல்லாமே ரெஃபர் எடுத்து இருக்கக்கூடிய அனைத்து அதாவது மாவட்ட செயலர்களுடைய பேரும் ரெஃபர் பண்ணி எல்லா பேரும் லிஸ்ட் எடுத்து இவங்களும் நம்ம சென்னை திருமணம் தான் இவங்களுக்குலாம் இன்ப அதிர்ச்சி என்ன பண்ணணும், மாவட்ட செயலர்களாக மாற்றணும். இவனுங்களாம் என்ன பண்ணிப்பானுங்க, நம்மளை பற்றி பெருமையாகவே பேசி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போதை மயக்கத்தை கொடுத்துட்டாங்க. பார்க்க போகிற இடத்தெல்லாம் தலைவரை நாம் தான் தலைவரை ஜெயிப்போம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் 4 தடவை அடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ப ஆரம்பிச்சுக்குவோம். ஓகேங்களா? இதை பார்க்குற நம்ம யார் யாரை பார்க்குறோமோ எல்லாருமே நம்மக்கிட்ட அதே சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஓஹோ அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மைண்டில் அதே தான் ஓடிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மை கள நிலவரத்தை நம்மக்கிட்ட சொல்லாமல் நம்மளுக்கு சிங்சாங் போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து உண்மையை மூடி மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால நாம் வந்து தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் இப்போ அனலைஸ் பண்ணிட்டாரு. அதனால் இப்போ அவர் மாற்றக்கூடியதில் ஒரு 19 மாவட்ட செயலர்களை பதவியை பிடுங்கிட்டு அவங்களுக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. சரிப்பா அந்த மீது 19 மாவட்ட செயலர் பதவி இருக்கணும்னு அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ திமுக வந்து ரொம்ப ஒரு சவால் மிகுந்த ஒரு காலகட்டம். என்ன காலகட்டம், ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு எல்லாம் ஜிகுன்னு எப்படி அண்ணா திமுகவிலேருந்து விஜய் கட்சிக்கு போய் தாவறாங்களோ அந்த மாதிரி திமுக எல்லாம் கழுந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால ஏற்கனவே கட்சியில் கோச்சிட்டு போனவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், நல்லா கேட்டுக்கோங்க, 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு கணக்கு அடிப்படையில் என்ன பண்ண போகிறாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுகலையும் சரி அண்ணா திமுகலையும் சரி ஏகப்பட்ட அணி இருக்குது. என்ன அணி இருக்குது, இளைஞர் அணி அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். இளைஞர் அணி இருக்குது, விவசாய அணி இருக்குது, தமிழ் இலக்கிய வளர்ச்சி பிரிவு இருக்குது, ஓட்டுநர் அணின்னு ஒரு அணி இருக்குது, மருத்துவ பிரிவு இருக்குது, விவசாய அணி இருக்குது, அதே மாதிரி கைத்தறி அணின்னு ஒன்று இருக்குது, நெசவாளர் அணின்னு ஒரு அணி இருக்குது, அதே மாதிரி மீனவர் பாசறைன்னு ஒன்று இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பாசறைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, இருக்கக்கூடிய அணிகள் இல்லாமல் சார்பு அணிகள் நிறைய அணி உருவாக்க போகிறாங்க. செவிலியர் அணி இருக்குது, மருத்துவர் அணி இருக்குது,
இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய அணிகளை புதுசாக உருவாக்குறாரு ஸ்டாலின். உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவரையுமே கூப்பிட்டு போகிறோம் வரோம் எல்லாருக்குமே வந்து கட்சியை இழுத்து ஒருங்கிணைச்சு அடுத்த 5 வருஷம் கொண்டு போகணுங்கிறதுக்கோசரம் எல்லாருக்குமே பதவி கொடுக்க போகிறாங்க. 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வெளியாக போகிறது. யார் யாரெல்லாம் புதிய மாசே ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஆகக்கூடியவங்க நேர்மையான முறையில் நடந்துக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.